ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் சந்தைக்கு போய் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சமையலுக்கு நான் வாங்கினது இந்த மீன் தான் வாங்கினேன். இந்த நெத்திலி மீன் வந்து இவ்வளோ எனக்கு 50 ரூபா தந்தாங்க. ஒரு கூறு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கூறு 50 ரூபான்னு தந்தாங்க. நல்லா லாபமாக தான் இருந்துச்சு. மீனும் நிறைய இருந்துச்சு. இது வந்து கருநெத்திலி மாதிரி இருந்துச்சு. கருநெத்திலி தான் சொன்னாங்க. கருநெத்திலி மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கண்ணாடி நெத்திலியும் இருக்குது. ஆனால் அந்த நெத்திலியை விட இது குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன மீன்கள் தான் இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் தான் நிறையா சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நெத்திலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சது. நான் இப்போ இதில் இந்த இவ்வளோ நெத்திலியும் நம்ம குழம்புக்கு போட்டால் குழம்பு வந்து இனிச்சு கிடக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, பாதி நெத்திலி வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பாதி நெத்திலியை வந்து இந்த மர்ஜினி கிழங்கு கப்பக்கிழங்கு போட்டு அவிச்சிட்டோன்னா கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அப்போ மீன் குழம்பும் மீன் கூட்டு ரெண்டுமே இந்த மீனை வச்சே செஞ்சிடலாங்கிறதுனால தான் நான் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.